காத்திருந்தாள். தங்கச்சி மந்திர கோல்லாம் வச்சிருக்கப்பா. அம்மா கப்பல் இல்ல படகு. தங்கச்சி அண்ணா அழைத்த காரணம் என்ன? அந்த ஹேண்ட் பேக் தூக்கி அங்கிட்டு வைடா. கையில வச்சிருக்கேடா. ஹேண்ட் பேக் இல்ல. அம்மா அண்ணா வேடுவர் வந்திருக்கின்றார். எதற்காக? ஏய் செயலாளருக்கு ஆப்பு வைக்க பாக்குறாடா. அண்ணா எதற்காக வந்தார்? மான துரத்தி வந்திருக்காரு. மான நீங்க பாத்தீங்களா? பாக்கலடா. வானே போ போறமாம்ல. மான் வல்லையில குளிர்ந்து வாங்க வீட்டுக்கு. அட கழுதை வீட்டுக்கு உடனே போகக்கூடாது. ஏனா நான் வந்திருக்கா வரலையாங்கற பதில நீங்க பதில சொல்லிட்டு வாங்க. நானும் என்னைய அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க போடா சொல்லிக்கிறேன். அப்படி சொல்லுமா சீக்கிரமா. எப்படி சொல்லுவ? இப்ப நாடகத்தை கெடுக்க பாக்குற ஐயா. ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்க. சரி இருந்தாலும் வந்தவருக்கு தகுந்தவாறு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். நீங்க கொடுத்தீங்களா? ஆடி பாடி வரவேற்பு கொடுப்பது இன்ன வழக்கம். நான் கொடுத்ததை விட இந்த புள்ள குடுத்துச்சுவாரு. அதோட வேடுவர் குன்னிட்டாரு. அப்படியா? சரி நீங்க உள்ளே சென்று வாருங்கள். நான் அவருக்கு தகுந்தவாறு உபசரிப்பு கொடுத்து பதில் சொல்லிக்கிறேன். ஆமா கண்ண பாரு. என்னம்மா செய்யல? காலங்காத்தலி மாடி. வாருங்கள் வேடுவரே. நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் மேடுவரே. வில்லெடுத்து விளையாடும் மேடுவர் குலமகனே. சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக. தாங்கள் யார்? வந்த காரணத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்து இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத மலையோரம் கண்டேன் அழகான மானே. மலையோரம் கண்டேன் அழகான மானே. மானோடு நானும் மானோடு நானும் விளையாட தானே. கலைவாணி திகழும் கலைவாணி திகழும் எனதாசை மானே. கவிமாலை சூடும் எனதாசை மா. அழகுள்ள மான் எனதாசை மான். அழகான மால் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். நாளாதாசையாலே தவியாக தவிக்கிறேனே. தவியாக தவிக்கிறேனே. அழகுள்ள மால் எனதாசை மான். காத்திருந்தேன். தவியாக தவிக்கிறேனே. தவியாக தவிக்கிறேனே.
என்ன காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி, நான் பிடிக்கணும் மான. இல்லாமல் பிறக்காத அல்லாமல் குறையாத கில்லாமல் வெள்ளிக்கார் என்று சொல்வார்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. எப்பொழுதுமே புகழ் சேரும்பாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த தன்மையிலே நான் கொடுக்க வேண்டும், நீங்க மானை பிடித்து செல்ல வேண்டும் என்றால் நீங்க வேட்டையாட தெரியாதா? வேட்டைக்கு எப்படி வரணும், வேட்டையோட தத்துவம் என்ன, வேட்டையின் தர்மம் என்ன, மானை எங்க பார்த்தா எப்படி அடிக்கணும் பிடிக்கணும் கூட தெரியாம வந்திருப்பீங்களா? ஆமா. நான் அனுமதி கொடுத்து நீங்க மானை பிடிச்சிட்டு போனா அப்படி ஒரு மானை பிடிக்காம போயிடலாம்ல. மான் பிடிப்பதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. கொண்டு வா அப்படின்னு தத்துவம் தெரிஞ்சுக்கணும், தர்மங்களும் தெரியணும். மான் எப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அம்பு எய்யக்கூடாது தெரிஞ்சுக்கணும். 2 மான்கள் இன்பற்று இருக்கும் பொழுது அடிக்க கூடாது. பசிக்காக மேயும் மான்களை மடிக்க கூடாது. தாயும் சேயும் இருந்தால் அடிக்க கூடாது. தனியாக ஒத்தையில் நிக்கிற மானே அடிக்க கூடாது. இப்ப நீங்க தேடி வந்த மானு ஒத்தையில் நிக்கிற மானா, பசியில மேயிற மானா, இல்ல தாயும் சேயும் நிற்கிற மானா, எப்படி மானு? நல்ல அருமையான கருத்துமா. ஆனா என்ன சாதி பற்று ஜன்யாசிக்கும் உண்டு. நம்ம இனத்துல இவ்வளவு அறிவுபூர்வமா இவ்வளவு அழகாகவும் நீங்க பேசுறீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே உன்னை பத்தி நான் தான் பெருமைப்படணும், ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா வேட்டையோட தர்மம் என்ன, தத்துவம் என்ன, போர் தர்மம் என்ன, இதையெல்லாம் அறிஞ்ச புள்ள. பாருங்களேன், இப்ப மகாபாரத கதையில கூட பாண்டு மண்ணு வேட்டை போனாரு. ஆமா, அங்க போகும் பொழுது பொதுவான சொன்னீங்க இல்ல, ஒரு ஆண்மானும் பெண்மானும் புணர்ச்சி கொள்ளும் போது மான்களை அடிக்க கூடாது. இது வேட்டையோட தர்மம். ஆமா. அப்ப ஒரு முனிவர் தவம் செய்றாரு. யார் அப்படின்னா அவர் தான் ஒரு கிந்து மகர்ஷி. அவர் இறைவனை நோக்கி தவம் செய்றாரு. அப்படி தவம் செய்யும் பொழுது பல நாட்களா வீட்டுக்கு வரல. அந்த இடத்துல போய் தன்னுடைய மனைவி வந்து கூப்பிடுறா. எப்படி எங்க? ஆமா, இந்த மாதிரி நம்ம இருவரும் இந்த நேரத்தில் நம்ம ஒன்று கூடணும், எனக்கு இச்சை கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசை. பொதுவா எந்த ஒரு கணவன் மனைவிக்கு என்ன இருக்கணுமா, ஒரு பிணைப்பு இருக்கணும். மனைவி சொல்வதை கணவன் கேட்கணும், கணவன் சொல்வதை மனைவி கேட்கணும். எந்த குடும்பத்தில் தன்னுடைய மனைவி சொல்வதை யாரெல்லாம் ஆம்பளை எல்லாம் கேட்குறோமோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அவ என்ன சொல்லுது நம்ம என்ன கேக்குதுன்னு போனா அப்புறம் அப்படித்தான் விளங்குமாமா? யாருமா? எந்த ஒரு ஆண்மகன் பெண்ணிடத்தில் தன்னுடைய மனைவி இடத்தில் தோற்றி விடுகிறானோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். பாருங்களேன், குடும்பத்துல குடும்ப தலைவன் மன்னன், மனைவி யாரு? மந்திரி. மந்திரி மாதிரி. அப்ப அரசன் போல் கணவன் அமைந்தாலும் ஆலோசனை சொல்ல மந்திரி போல் மனைவி இந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க இந்த நேரத்துல 2 பேரும் ஒண்ணு கூடணும் அப்படி சொல்லும் பொழுது அப்ப முனிவர் என்ன சொல்றாரு, அம்மா நான் தவம் செஞ்சிருக்கேன், தவக்குளத்தோடு காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல கண்டிப்பா இச்சை கொள்ளணும்னு முடிவுக்கு வந்துட்டான். ஆமா. அப்ப என்ன செஞ்சாராம், என்ன மனைவியுடைய மனதை பூர்த்தி செய்வது தானே கடவன். சரி வாமா, உலகத்துல எத்தனையோ ஜீவராசி இருக்கு, இதுல மானுக்கு மட்டும்தான் அதிகமான ஒரு புரட்சித்தன்மை இருக்கு, அவ்வளவு ஒரு ஈடுபாடாம் மானுக்கு மட்டும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா முனிவரும் அவருடைய மனைவியும் மான்களாக உருவமாறி அங்கே இன்ப போகத்தில் இருக்கிறாங்க. அங்கே பாண்டு மண்ணு வந்துட்டாரு. பொதுவா உருவங்கள் வேற மாதிரி இருந்தாலும் உணர்ச்சின்னு ஒன்று இருக்கு. இப்ப ஆடு மாடு கோழி குஞ்சில எப்படி புணவு கொள்ளும் நல்லா தெரியும் இல்லையா? இப்ப ஆடு மாடு வச்சுங்க, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிதான் அது புணவு கொள்ளும். மனித பிறவி அப்படி இல்லை. மனித பிறவி உங்களுக்கு நீங்க வந்து ராஜபாட்டு. ஆமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? வள்ளிய மாட்டதான். நாங்களா வள்ளி? வாங்க அம்மா வாங்க. அந்த அம்மா இன்னும் கல்யாணம் ஆகல, வைக்கப்பட்டாங்க. சரின்னு சொன்ன உடனே பாண்டு மண்ணு வேட்டைக்கு வர்றாரு. அப்ப முனிவரும் உருவந்த வேற, பெண்மானாக ஆண்மானாக மாறி இன்பத்தில் இருக்காங்க. இப்ப ஒரு மான் மீது மேல ஒரு மான் ஏறி விழுகும் பொழுது ஆமா மண்ணை பார்த்தாரு. அப்ப ஏதோ ஒரு விலங்குதை நிற்க சொல்லி கணையை விட்டார். கணையை தொடுத்தால் நானும் என்னுடைய மனைவியும் இச்சைக்காக ஒண்ணு கூட நேரத்தில் எங்க ஆசையெல்லாம் நீ கெடுத்தாயோ, அதுபோல நீ உன்னுடைய மனைவியோடு ஒண்ணு கூடினால் சிரசு வெடிக்கும் என்று சாபத்தை கொடுத்தாரு. அப்ப போர் தர்மத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு. வேட்டையோட தர்மம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்மானு பெண்மானு விட ஒண்ணு அப்படியே விடக்கூடாது. கணையை விடலாமா? கணையை விட்டதுனால ஒரு மாறுபட்ட கருத்து ஏற்பட்டுச்சுமா. இப்படி 1000 கருத்து இருக்கு. அருமையான விஷயம் தான். ஏன்னா போரின் தர்மம் வேட்டின் தர்மம் கடைபிடிக்க வேண்டும். போரின்
தர்மம் எப்படி? ஒரு மனிதன் நிராயுத பாணியாக ஆயுதம் எதுவும் இல்லை என்றால் அவன் மீது பானம் தொடுக்க கூடாது. இதுதான் போரின் தர்மம். அது வேட்டையின் தர்மம். இப்படிதான் நீங்க சொன்னது போல ஒவ்வொன்றும் காரணமாக இருந்தாலும் கூட எந்த இடத்துல யாருக்கிட்ட எந்த பானம் தொடுக்கணும் அப்படின்னு விதிமுறைகள் உண்டு. ஆமா. எதிராளி எந்த பானம் தொடுக்கின்றாரோ அதற்கு எதிர்ப்பு எந்த பானம் இருக்கிறதோ அதை தான் தொடுக்கணும். இப்ப மகாபாரத போர் பத்ம வியூகம், அந்த வியூகத்துக்கு செல்லக்கூடியவன் ஒரே நபர் யாருன்னா அபிமன்யு மட்டும்தான். அபிமன்யு உள்ளே போறார். உள்ளே போனவுடன் பாருங்க அவர்கிட்ட கையில எந்த ஆயுதம் இல்லாம போயிட்டார். ஏன்னா எல்லாமே போர் செய்து உள்ள போகும்போது கடைசியா உள்ளே சென்ற பொழுது ஆயுதம் இல்லை. அப்ப எந்த ஒரு ஆயுதம் இல்லை என்றால் அவர் என்ன பண்ணணும்? நிராயுத பாணியா நிற்கிறார். நிராயுத பாணியா நிற்கக்கூடிய அபிமன்யு மீது போர் தொடுக்கலாமா? கூடாது தானே. அப்புறம் எப்படி போர் தொடுத்து அபிமன்யு கொன்றார்கள்? அபிமன்யு கொண்டிருக்க கூடாதுல்ல. மகாபாரத கதையோ சூழ்ச்சியான கதை தான். பாருங்க, இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பூராமே பாரத கதை தான் நிறைய பேசுவாங்க, படிப்பாங்களாம். சூழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இதே பாருங்க, துரியோதனனிடமும் ஆயுதம் இல்லை. ஏன்னா கதையில் மிக சிறந்தவன் யாருன்னா துரியோதனன். அர்ஜுனன் எப்படி வில்லில் சிறந்தவனோ கதாயுகத்தில் சிறந்தவன் துரியோதனன். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இருவருக்கும் 16,000 யானைகள் பலம் கொண்ட, இருவரும் சரிசமமான பலம் கொண்டவர். சொல்லுவாங்க, ஒரு பலத்தோட பலமுள்ள ஆள் மோதினா நல்லா இருக்கும், பலமில்லாத ஆள்கிட்ட மோதினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அது போலதான் இந்த 16,000 யானைகள் பலம் கொண்ட இருவரும் மோதும் பொழுது துரியோதனம் என்ற கதை கீழே விழுகுது. விழுந்த பொழுது பீமன் பார்த்தான். ஆஹா, அவன் நிராயுதபாணி இருக்கின்றான் சொன்ன பொழுது கண்ணன் என்ன சொன்னாராம்? அடிடா பீமா அவனை தொடையில் அப்படின்னு சொன்னார். தொடையில் கதையில் அடித்ததுனால தான் அவருக்கு உயிர் பிரிந்தது துரியோதனுக்கு. அங்கேயே அவர் நிராயுதபாணியா தான் நின்றார். ஏன் போரின் தன்மை அங்கேயே செயல்படுத்த முடியல? அதான் சொல்றேன்ல, வாழ்க்கையில உன்னை அடையணும்னா உன்னை இழந்ததாகணும். உன்னை அடையணும்னா சரி உன்னை இழந்ததாகணும். அதுதான் உண்மை. காந்தாரி கேட்டாலாம் கண்ணனை பார்த்து, கண்ணா உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? 100 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க. எனக்கு இந்த 100 ஆம்பளை பிள்ளைங்கள ஏதாவது ஒரு பிள்ளை எங்களுக்கா கடைசி காலத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்கலாம்ல. குந்தி தேவி பட்டில 5 பிள்ளைகள் முத்து கணக்கு அந்த நிக்குதுங்க. ஆனா நான் பெத்த 100 பிள்ளைகள் இல்லையே, ஒரு பிள்ளை கூட இல்லாம இருக்க, உனக்கு ஈவ இருக்குமே இல்லையா கண்ணா அப்படின்னு கேட்டால காந்தாரி. அப்பதான் கண்ணா பரமாத்மா சொன்னாராம், அத்தை நீங்க உங்க பிள்ளை ஆசீர்வாதம் வாங்க வரையில என்ன ஆசீர்வாதம் பண்ணுனீங்கன்னு கேட்டாரு. ஏன்னா துரியோதனன் தன் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டுதான் போருக்கு போறார். அப்ப தாயை போய் வா இப்ப வணங்கும் பொழுது கேட்கிறாரு, அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் போருக்கு போறேன்னு. அப்ப காந்தார் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறா? தர்மம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. காரணம் பெண்கள் அதான் சொல்லுவாங்க, வீட்டுல பெண்கள் சாதாரணமாக கணவனையோ பிள்ளையோ பேசும் பொழுது நல்ல விதமாவே சொல்லி பேசணுமா. ஒரு சொல் கூட அவதூறாவோ மற்ற சுடு சொல்லா பேசிவிட்டால் அது போல நடக்குமா என்னைக்காவது? காரணம் இப்ப சில பெண்கள் எல்லாம் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னா நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நல்ல கந்த புராணமோ அனுமன் புராணமோ இதெல்லாம் படிச்சோம்னா பிள்ளை வீர தீர குழந்தைய நல்ல ஆரோக்கியத்தோடு மனதுல தைரியத்தோட பிறக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி காந்தாருடைய கருவுல இருக்கும் பொழுது அத்தனை விஷயமும் கொடிய விஷயம் நடந்துச்சான். அப்ப என்ன போலதான் வாழ்க்கை. எது நடக்குமோ இன்னாருக்கு பிற்பகல் தானே விளையும். இதான் உண்மை. அவங்க வாங்கி வந்த வரமே ஏன்னா அன்ன பறவையாக இருந்த ஒரு பறவையின் குஞ்சுகள் 100 குஞ்சுகளையும் அங்க திருடராசன் கண்ணு தெரியாமல் திண்டது போல உனக்கு கண்ணு தெரியாம போ கடவாய். 100 பிள்ளைகள் பிறந்தாலும் ஒரு பிள்ளை கூட கடைசியில் உனக்கு ஈமக்காரியம் செய்ய பிள்ளைகளே இல்லாதென்று ஒரு பறவையின் சாபம் கொடுத்ததுனால் அவனுக்கு பிற்பகல் அது விளைந்தது. வினை விதைச்சா வினைதான் இருக்கணும், திணை விதைச்சா திணைத்தான் இருக்கணும். உண்மை. கண்டிப்பா எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யணும். என்ன பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான். என்ன கௌரவர்கள் 100 பேர், பெண்ணோட சேர்த்து 101. 100 பிள்ளை மொத்தம் 105 பிள்ளைகளும் சில குருமார்கள்ட்ட படிக்கிறான்னு வச்சுக்கவேன். படிக்கிறாங்க. இவங்க பூரா ஏன் அழிஞ்சாங்க? பஞ்ச பாண்டவர் மணியா தப்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா சூட்சம். ஏன்னா மகாபாரத கதையில கடவுள் எப்பக்கம் இருக்கின்றானோ அவர்கள் மட்டுமே காக்கப்படுவார். என்னதான் நம்மளுடைய உயரத்துக்கு போனாலும் பண ரீதியினாலும் குண ரீதி உயரத்துக்கு போனாலும் கடவுளின் அனுக்கிரகம் வேண்டும். அதான் துரியோதனன் கேட்டான், உன்னையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஆயுதமும் ஏந்த மாட்டேன், நீ எந்த போரும் புரிய மாட்டேன், உன் கூட நின்று நான் போர் செய்யறதுக்கு உன் பக்க படைப்பலங்கத்தை கொடுத்துரு மாமான்னு கண்ணன்ட்ட போய் கேட்டார். ஆனா அர்ஜுனன் பாருங்க அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. கண்ணா நீ ஒருவன் மட்டுமே என் பக்கத்தில் அமர்ந்தால் போதும், பக்க படைபலம் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று கடவுளை தன்வசப்படுத்தி கொண்டான் அர்ஜுனன். அதனால்தான் பாருங்க தோக்கும் நிலைமையில் இருந்தா கூட வேற
வெறும் 7 அக்ரோனி பட பாண்டவர்கள்ட்ட, அதான் 11 அக்ரோனி பட மகாபாரதத்தில் துரியோதனர்கள் இடத்துல. ஆனா 11 அக்ரோனி படைகளையும் சேனைகளையும் அழித்து விட்டு 7 அக்ரோனி படையில் பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் உயிர் தப்பினாங்கன்னா கடவுளோட அனுக்கிரகம் இருந்தனால் மட்டும்தானே. பொருள் பெருசா அருள் பெருசா? அருள் தான் பெருசு. அப்ப பொருள் அழிந்து விடும், அருள் அழியாது. இறைவனுடைய அருள் இருந்தால் அவ இன்னும் சாதிக்கலாம், வெற்றி காணலாம், எங்கேயும் வெற்றி காணலாம். பஞ்ச பாண்டவர்கள் துறையா இருந்தது யாருன்னா கிருஷ்ணன். அவ இல்லாம அவ லீலையில எது முடியுமா? முடியவே முடியாது. இதான உண்மை. அதனால தான் பாருங்க அர்ஜுனன் கூட ஒரு மமதை வந்தது. மகாபாரத கதையில ஒவ்வொருத்தரையும் அவனுடைய ஆணவத்தை எப்படி எப்படி உழிச்ச ஒரு கதை இருக்கு. கண்டிப்பா. சராசரன் பாருங்களேன், சராசரன் பெரிய கெட்டிக்காரன் தான். அப்ப கிருஷ்ணனை கூட போர்ல அடிச்சு எத்தனையோ முறை அடிச்சு வெறிவிட்டு இருக்கான். கிருஷ்ணரே தோத்து போய் வந்தார் தெரியுமா சராசரன்ட்ட. அப்ப அவனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணன், அர்ஜுனே, பீமன் 3 பேரும் மாறு வேஷத்துல ஒரு சாமியார் வேஷம் போட்டு போறான். இரவு நேரங்களில் போய் ஒரு எதிரியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நேர பஸ்ல போகணும், முன் பஸ்ல போகணும். என்ன பின்வாசல் பற்றியா போய் சில விஷயங்கள் பேசும்பொழுது இரவு நேரங்களில் சராசரன் வர்றான், உங்களை வந்து நான் இரவு நேரத்தில் சந்திக்கணும் அப்படின்றான். சந்திச்ச பிறகு பீமை வந்து பெரிய ஆளு, அடிச்சுனே கொஞ்சம் ஆனால் வில்லாளியில் பெரிய கெட்டிக்காரன், கொஞ்சம் குறைவான ஆள் தான். கிருஷ்ணன் 3 பேர் இருக்கும் பொழுது சராசரன் பார்த்தான். பேச்சுவார்த்தை பேசையில், ஏண்டா கிருஷ்ணா, உன்னை பல முறை அடித்து விரட்டியும் இவங்க யாரா 2 பேரும் ஆறா கூட்டி வந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இங்கே வா, இன்று நம்ம போர் செஞ்சுக்கிடுவோம், யாருக்கு வெற்றியோ பிறகு பார்த்துருவோம் சொல்லிட்டான். அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே சராசரன் சொன்னானா, என்னிடம் பல முறை தோற்று ஓடிவிட்டாய், நீ உங்க சட்டை வர மாட்டேன். ஆனால் அர்ச்சனை என்பவன் ஆள் சின்ன ஆளா இருக்கான், அவன் கூட சட்டை விட மாட்டேன். பீமன் தான் சரியான ஆளு, வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பீமனுக்கு சராசரனுக்கு நடக்கப்பட்டது பெருங்குண்ட போர். அது போர்க்குளத்தில் எத்தனையோ முறை அடிச்சு கிழிச்சு உடைச்சான். ஆனால் அவனுடைய அங்கங்கள் ஒட்டிக்கிடுமா 2 பக்கமும். அப்படிங்க. ஆமா, அது பிறகுதான் கிருஷ்ணனுடைய நிலையால உடம்ப ஒரு கால வச்சு ஒரு காலம் இழுக்கும் பொழுது கிளிப்பட்டது. என்ன செஞ்சான கிருஷ்ணன், ஒரு கோரப்புள்ள எடுத்து மாத்தி போட்டானா தலைகீழாக. அப்ப அது பிறகு சராசரன் அழிஞ்சான ஒரு கதை சொல்லுது. இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆணவத்தால் அழிந்த கதை இத்தனையும் உண்டு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அதனால்தான் அந்த ஆணவம் தலைக்கேறி அர்ஜுனன் கூட ஒரு மமதை வந்தது. மகாபாரத போர்ல என்னைய காட்டுல வீரன் வேற எவனாவது இருக்கானா, ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் அழிச்சேன் அப்படின்னு ஒரு மமதை வந்ததுனால சொன்னார கிருஷ்ணரை பார்த்து, என்னதே நீ கடவுளா இருந்தா கூட கண்ணா, நான் தானே அனைத்து பேரையும் அழித்து விட்டேன் அப்படின்னு ஒரு கோபத்தோட ஒரு ஆணவத்தோட சொன்னேன். மமதையில சொன்ன பிறகு அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரு, அப்படியா சரி, நீ தான் வீரத்தோட இருந்த, நீ தான் அழிச்ச, இருந்தாலும் எனக்கு ஒரு உதவி செய்ய அர்ஜுனான்னு கண்ணன் கேட்டாராம். பரவாயில்லையே, கடவுளா இருந்த கண்ணனே நம்ம கிட்ட உதவி கேட்கிறானே, சரி சொல்லு கண்ணா, உனக்கு என்ன உதவி வேணும், நானே செய்கிறேன் அப்படின்றாரு. அப்படியா, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் துவாரகையில இருந்து இங்க வந்திருக்காங்க, எங்கே அஸ்தினாபுரத்துக்கு. அவர்கள் எல்லாம் வழிபோக்கர்கள் எல்லாம் இந்த இருக்கிற பொன்பொருள் எல்லாம் கொள்ளையடிப்பாங்க. இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் துவாரகையில விட்டுட்டு நீ வந்திருக்க அர்ஜுனா அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. ஏன் நான் கூட்டிட்டு போய், நீ இந்த வில்லுல சிறந்தவன் இல்லையா, மகாபாரத போர்ல அனைத்து பேரும் வெற்றி கொண்டவன் நீ தானே அப்படின்னு ஒரு மமதை இருக்குல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இப்ப காட்டு வழியை செல்லும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக போனவன் அர்ஜுனன். அர்ஜுனன் பாதுகாப்பா இருக்கும் பொழுதே இந்த கொள்ளையரெல்லாம் வந்து கொள்ளையடிக்க வராங்க, அவங்கள்ட்ட இருந்து பொருள் எடுக்க வரும் பொழுது அப்ப பானம் ஒவ்வொன்றா தொடுக்கிறாரு. எந்த பானமே சரியான நேரத்துல போய் அடிக்கவே இல்லை. அப்ப அவனுக்கு ஒரு குறுகலான எண்ணம் வருது, கூனி குறுகி போறான். என்னடா நம்ம ஒரு இலக்கு வச்சோம்னா அதை மீறுவதே கிடையாது. ஏன்னா இலையின் இருக்கக்கூடிய கிளியின் கழுத்தை பார்த்து அடித்த ஒருவன் யாருன்னா அர்ஜுனன் மட்டும்தான், மத்த யாராலும் அடிக்க முடியாது. அந்த நிலைமையில இருந்த நம்மளுடைய குறி தப்புதே அப்படின்னு கண்ணனை நினைச்சாரு. அந்த நிமிடம், கண்ணா நான் வைத்த குறியெல்லாம் தப்புது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணன் நினைக்கும் பொழுது கண்ணன் சொன்னாரு, என்னடா இப்பதான் நீ சொன்ன, பெரிய ஆளு, இந்த போரே என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் எல்லாத்தையும் அழிச்சேன்னு சொன்னேன், என்ன ஒரு பானம் கூட ஒருத்தர் மேல படலையே, என்னாச்சு உன்னுடைய குறின்னு கேட்டாராம். அப்பொழுதுதான் சொன்னாரு, எந்த நேரத்தில் எதன் மீது நம்மளுடைய பக்தி இருக்குதோ சரியா இருக்கும். பக்தி என்னைக்கு ஆணவமா மமதையா மாறுதோ அன்னைக்கு அது சரியாவே இருக்காது, ஆணவத்து அழிவுக்கு காரணமாகிவிடும். அதன் மூலமா தான் அழிவை தேடிக்கொண்டான் அர்ஜுனன் ஆகப்பட்டவன். நல்ல கதமா. பொதுவா எங்கெங்க ஏன் போற, இப்ப இந்த கலியுகத்துல
ஒரு மனிதன் இருக்கு அப்படின்னா அவனுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு. அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கெட்ட குணமும் மாறுறான். இருக்கானா இல்லையா? அப்ப இந்த உலகத்துல எது எவன் ஒருவனுக்கு சாதகமா ஒருத்தன் போறானோ அவன் நல்லவனா தெரியுறான். அதுவே தப்பு திருத்தி சொல்றான் அப்படின்னா அவன் கெட்டவனா மாறிடுறான் நினைக்கிறாங்க. அப்படி உலகமா இருக்கும் காலத்துல நல்லா அறிவு இருக்கக்கூடாமா? கண்டிப்பா மனிதனுடைய வாழ்க்கையில ஓரளவு புதுநலம் கலந்து பார்த்தாத்தான் அவனுக்கு எந்த ஒரு கெட்டவர் வராது. ஏங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே அடுத்தவர் நிலையில இருந்து பார்க்கணும். இப்ப சாதாரணமா பாருங்க, ஒரு பெண் மகளுக்கு 2 குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கான்னு வச்சுங்களேன். ஆண் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. ஆண் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்த உடனே என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமகளை என்ன செய்வாங்க? என்ன சொக்குப்பொடி போட்டாலும் தெரியல, ஏன் மையம் வந்ததுல இருந்து ஒரு பேச்சு கேட்க மாட்டியா, இத்தனை நாள் நல்லாதே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பெண் மகளை திருமணம் செய்து கொடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பாடா, என் வீட்டுக்கு வந்த மருமையின் மாதிரி உலகத்துல எவருமே இல்லை, என் புள்ள கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாப்புல, என் மகன் நில்லுனா நிப்பாப்புல, நடனா நடப்பாப்புல, உட்காரனா உட்காரப்புல. இதே வாய்தான் சொல்லுது. இதே மயம் பேச்ச மருமக கேட்கணும்னா அது ஒரு பிரச்சனை ஆகுது. இதுதாங்க பிறர் இடத்திலிருந்து யோசித்து பார்த்தால் எல்லாமே நன்மையாக இருக்கும். இங்க பாருங்களேன், என்ன விருந்து மருந்து 3 நாள் தான், 3 நாள் தான், 3 தாயா விருந்து மருந்து 3 நாள் அப்படின்னா பாருங்களேன். ஒரு ஊர்ல ஒரு தகப்பனு மகனு, சரி, மகனுக்கு உன்ன மாதிரி அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிள்ளைய ஆமா திருமணம் ஆயாச்சு. திருமணம் பண்ண பிறகு தன்னுடைய மனைவி அவங்க அம்மாவோட போயிட்டாங்க. சரி, இவன் சொன்னானா, அப்பா இந்த மாதிரி என்னுடைய மனைவி அவங்க அம்மாவோட போயிட்டாங்க, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போய் 2-3 நாளைக்கு இருந்து நான் சாப்பிட்டு விட்டு என் பொட்டாட்டி வெளியே பார்த்துட்டு வரேன். சாப்பிட்டு என்னுடைய மனைவியை பார்த்துட்டு என் மாமியாரை பார்த்துட்டு நல்லது கெட்டதுக்கு மாமியார் வீட்டுக்கு போறது இல்லையா அப்படின்னு நீ சொல்ல. சரி, அது அப்பா சொன்னாரா, நீ வாப்பா சம்தார வீட்டுக்கு போக கூடாதா, அதான் தவறு அப்படின்னு ஒரு சொல்லி பார்த்துருக்காரு. அட போப்பா நீனு, நான் போனா எங்க மாமியா நீ விழுந்து விழுந்து கவனிக்க. ஆமா, நான் போயிட்டு வர சொல்ல. சரி போறது போற, போயிட்டு வா, என்னைக்கு உன் முகம் உனக்கு தெரியுதோ நீ திரும்பி வந்துடுறா சொல்லாம கொள்ளாம அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. பட்டு பட்டியை கட்டி நேரம் போயிட்டான். போன உடனே மருமி வந்தாரு சொல்லி ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு நல்ல அருமையான சாப்பாடு முதல் நாள் போட்டுரு. சாப்பாடு நாட்டுக்கோழி சாப்பாடு ஒரு நாள் ஆச்சு. மறுநாள் சாம்பார் ரசம் அப்பளத்தை பொறுப்பு பொறிச்சு 2வது நாளுக்கு சாப்பாடு. என்னடா மருமையை 2 நாள் ஆச்சு, வீட்டில் ஊருக்கு இன்னும் ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லி 3வது நாள் குண்டானில் கஞ்சியை ஊற்றி நீரை தண்ணியை ஊற்றி 2 வெங்காயத்தை உரிச்சு போட. இவன் கஞ்சியை அப்படி பிழைஞ்சிட்டு இப்படி குடிஞ்சு பார்த்துருக்கேன். நீரா தண்ணியில் முகம் தெரிய அப்பா யாவும் வந்துருச்சு. என்னடா அப்பா சொன்னாரு, என்னைக்கு ஓ முகம் உனக்கு தெரியுதோ திரும்பி வந்தா சொன்னார்ல, நீ ஒரு காலம் இருக்கக்கூடாரா அப்படி சொல்லாம கொள்ள ஓடிவிட்டானா. அப்படி விருந்து மருந்து 3 நாள் ஒண்ணும் இல்ல, உடம்புல ஒரு காயம் ஏற்படுது, மருந்து போடுறான். 3 நாளில் தோல் சுருங்கல அப்படின்னா அது ஊது உண்ணா போயிடும். உள்ள கணக்கு இருக்கியா? ஆமா, அவன் எப்பயும் சுத்து அப்படித்தானே. இப்படிலாம் நல்ல கணக்கா சொல்றமா, சந்தோஷம். ரொம்ப அருமைதான். மான பார்க்கணும் தானே, மான பிடிக்கணும் தானே. ஆமா, இந்த இடத்துல மான பிடிக்காம வாங்காம போக மாட்டீங்களா? என்ன நீங்க உங்க கையில வாங்க இருக்கேன். ஆமா, நிறைய கேள்விப்பட்டு சதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, அது முதல் அந்த வரை கதையும் கேட்கல. சதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, அது முதல் அந்த வரை கதையும் கேட்கல.
வச்சு வால் பிடிக்க துடிக்கிறாருங்க என்ன நம்ப வச்சு கள்ளு தருக்க நினைக்கிறாருங்க தும்ப வச்சு வால் பிடிக்க துடிக்கிறாருங்க நம்ப வச்சு கள்ளு தருக்க நினைக்கிறாருங்க உங்க நடிப்பையெல்லாம் பொழப்ப கெடுக்குது நீங்க நினைச்சதுக்கு பாதா நடக்குது பொழப்பு கெடுக்குது நீங்க நினைச்சதுக்கு பாதா நடக்குது மீசையெல்லாம் வச்சிருந்தா அமலையாகுமா ஆசை மட்டும் வச்சுப்பட்டா அதுக்கு ஆகுமா நல்ல புள்ளியா இருக்க நல்லா பேசுற சரி இப்ப என்ன உங்களுக்கு குரகண்டிய இருக்க ஏமா மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகும் மந்திரம் சொல்லணும் இந்த தம்ம அது ஆணுக்கு அழகு ஆமாங்க இந்த மர்மையை பாருங்க அழகான மீசையும் பறந்து விரிந்த தோளும் தான் ஒரு ஆணுக்கு அழகு அந்த மீசை மட்டும் இருந்தாலும் எந்த ஒரு ஆம்பளை கடைசி நேரத்துல தன்னுடைய தாய் ஏங்க, தகப்பன கஞ்சி ஊத்தி இங்க பாக்குறாங்க பாருங்க. அவன் தான் அழகு அங்க இங்க போவானா நம்ம மேடையிலே வச்சுக்கிறோமே நம்ம சேனன் சேராஜ பாருங்க எவ்வளவு ஒரு மீசை ஏ, என்ன பக்கிகளா மீசை எல்லாம் வச்சிருந்தா அம்பளையாகுமா ஆசைப்பட்டு வச்சு புட்டா ஓடி வந்த மாடு நீங்க பிடிக்க முடியுமா இதெல்லாம் பிடிச்சு புட்டா அடக்க முடியுமா இந்த மாடு நீங்க துடிக்க முடியுமா இதெல்லாம் பிடிச்சு புட்டா அடக்க முடியுமா ஐயா உள்ள சாமி முட போறாங்க பொறுத்தா ஏத்தா கொஞ்சம் பொறுங்க இந்த கல்யாணம் போயிட்டு வரீங்களா சரி போயிட்டு வாங்க குளிக்க போறாங்க அப்ப நீங்க வேற சாமி கும்பிட வேணாமா இந்த கல்யாணத்தை பார்த்து போனா என்ன நல்ல நாள் போதும் பொழுதுமா கல்யாணத்தை பார்த்து பார்க்க வேண்டியானே அப்படியே இந்த மானுக்கு அப்பனா அடையாளத்தை சொல்றீங்களா நீங்க அடையாளம் சொன்னீங்க அவங்க சேர்ந்து பார்த்துட்டு போயிருவாங்க அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த ஆள் பேசிட்டே இருக்காரு மானை பிடிக்க மாட்டாரு நம்ம வீட்டுக்கு போலாம் முடிவுல போயிட்டாங்க என் மேல நம்பிக்கை வச்சு என்ன இவ ஏன் இருக்கா தெரியுமா ஏன் இருக்காங்க வந்த ஆளு சரியான ஆள்றாவன் அடையா அப்பாரு புடிச்சால் நரக்கு அவங்க இல்லங்க அவங்க போறவங்க ஒரு கட்டம் போகட்டும் சரி இருக்கவங்க எல்லாம் என்ன ஞாபகத்துல இருக்காங்க தெரியுமா இந்த வந்திருக்காரே வேடவரு வந்தவர் எப்படியாவது கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து விடுவாரு ஆமா அதனால வாய்ப்பில்லை குட்டியாட பிவந்தா குட்டியாரு தப்பி வந்தோம் குள்ளனருக்கு சொந்தம் குள்ளனரு மாட்டிக்கிட்டான் குள்ளனரு மாட்டிக்கிட்டோம் இந்த வேடனுக்கு சொந்தம் இந்த வேடனுக்கு சொந்தம் பெட்ட கோழி பிவந்தா பெட்ட கோழி தப்பி வந்தோம் பெட்ட கோழி பிவந்தா பெட்ட கோழி தப்பி வந்தோம் கட்டி சேவனுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா ஏமா நாயப்படி பார்க்க போனா ஏமா நாயப்படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா ஆத்திக்குள்ள பஞ்சாயத்தா 448 கிராமத்துக்கு தாய் கிராமம் ஆப்பலூர் ஆமா அங்கேதான் பெருங்குண்டு பஞ்சாயத்து நடக்கும் ஆமா நம்மளா சின்னால போயிருக்கோம் நாங்கெல்லாம் நீங்க ஆமா பஞ்சாயத்துக்குள்ள அப்ப வேலை இல்ல அண்ணன்ட்ட சொன்னா பேசி முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அது முடிய அதனால தைரியம் வந்துடுறேன் ரொம்ப தைரியமா இருக்கேன் ஒருத்தெல்லாம் ஒருத்தர் ஏமா நீதிப்படி பார்க்க போனா ஏமா நீதிப்படி பார்க்க போனா இந்த குட்டி இந்த குட்டி அழகு குட்டி அழகு குட்டி செவத்த குட்டி செவத்த குட்டி இது வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம் பார்த்தாலும் பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி ஒரு அமுக்கட உண்மையை பார்த்தது இல்ல அது சரி கேக்குறேன் என்ன பாட்டு முதல்ல உனக்கு கல்யாணம் ஆச்சாமா இல்ல ரொம்ப சந்தோஷம் நான் கூட இப்படி வச்சிருந்தேன் என்ன ஆமாடா கல்யாணம் போடவா பாட்டு பாடப்பா நிப்பாட்டி பட்டிய மாமா வாமா வரமாட்டேன் போங்க மாமா மாமா அல்லா கல்லா மனசு கல்லா கல்லா அல்லா கல்லா எடுத்து தேடி வருவேன் நடந்து காட்டு பாபா வாமா மாமா மாமா உள்ளே வாமா உள்ளே வாமா ஆனந்தாமா மானத்தாமா அழகானமா என்னடா செய்வா
பார்த்ததுல. ஆமா ஆமா. அவங்க சொல்லுறத கேட்காதீங்க, மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க பாத்துக்கங்க. மானுக்க தகுந்த வாரம் முதல்ல அடையாளத்தை சொல்லுங்க. எல்லாரும் கிளம்பி நிக்கிறாங்க. அடையாளத்தை சொன்னீங்களா மான பிடிப்பீங்களா மாட்டியே பாத்துட்டு போயிடுவாங்க. தாய்மார்கள் எல்லாருமே இந்த கல்யாணத்தை பார்த்து போங்க, போயிடாதீங்க. நீ போனீங்கன்னா ஆள் வச்சிருக்கீங்க, காலையில அடிக்க அடிக்க விட்டுருவாங்க. யாரும் போக கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான். பையன் தம்பி காயாத கானகத்தே நின்றுள்ளாம் நற்காரிக காயாத கானகத்தே நின்றுள்ளாம் நற்காரிகையா இது மேகாதமா புல் மேயாதமான் புல் மேகாதமான் நல்ல ஜாதிமான் நல்ல ஜாதிமான்
சாயாத சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாதமா ஒரு பொன்மானை நான் காண தகுந்தோ அம்மானை நான் காண தகுந்தோ கலங்கையில் நான் ஒரு காண்பதில் எங்கள் பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிவிதோ அம்மானை நான் காண தகுதிவிதோ அது சாயாதா சாயாத சாயாதா கொம்புரண்டிருந்தாலோ அது தன் தலை நிமிர்ந்து வாயாத மானே. ஆ ஆ ஒரு மால்வர கண்டதுனோ பொன்போன நல்மேனி இது மானுக்கான சரியான அடையாளமே இல்லையே. மான்தானா? மானுக்கு மறுபெயர் பெண் சரி. தேடி வந்தது மானும் இல்ல ஒண்ணும் இல்ல இந்த பாரு நீங்களும் பெண்ணுதான் சரி. இந்த அவங்களும் பெண்ணுதான் பாரு அதனால என்ன? அந்த பா தாத்தா அவளை பாரு நான் அப்பதே பார்த்துட்டேன். எப்படி சந்தோஷம் சிரிக்கா வருமா இருக்கட்டும். ஏன் பெண்ணேவா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வேற ஆளை காதலிக்கிறேன். பொருள் தம்பி ஏத்தா நீங்க எல்லாம் சொல்லுங்க இந்த பெண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை நான் இல்லையா சொல்ல இன்னொரு விஷயம் ஆ. சூப்பரா. இந்த ஜோடி பொருத்தம் அருமையான ஜோடி பொருத்தம் ஏத்தா 5 வயசுல இருந்து நான் அவருக்காக தான் காத்துக்கிட்டு பொறுமா நீ கர்வா பொம்பளையா போனா ஒருத்தர் மாட்டேன் நட்பு வந்தா அதுக்காக கட்ட மாட்டாங்களா? எங்களுக்கு தான் எந்த தெரியும். ஊர்ல நியாயம்? பெயிண்டிங் ஹேண்ட்ரைட்னு எங்களுக்கு தானே தெரியும் உடனே பிறந்தா அப்புறம் அப்படிதான்டா இருக்கணும். இந்தா இருக்கு ஒரு மொத்தமா. என்ன ஆளு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன் ஆமா ஆமா ஜோடி பொருத்தம் சூப்பர் அப்படி சொல்லியா சார் இங்க பாருங்க ஆ. அது வேற யாரும் இல்ல ஆ. என் கூட பிறந்த தங்கச்சி தான் அப்பா இப்ப மனசு என் வச்சு தங்கச்சியை சொல்லு. நீங்க தான் எப்படியாவது முன்னேற்றணும் வாய்ப்பில்லடா. வாய்ப்பே இல்ல. இங்க பாரும்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் தான் உனக்கு சரியான ஆளு நான் அவரைத்தான் கட்டிப்பேன். நான் இவரை முன்னேற்றுறேன் சும்மா தம்பி ஆகினால உன்னை பாக்கிறேன் எப்படி தெரியுமா எப்படி? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கலக்கம் என்ன கரணம் என்ன கற்பனையில் தேர் போலே வரும் பொன்னூஞ்சல் அதில் தேவதைப் போலே நீயாட பூவாடை வரும் மேனியிலே உன் உள்ளம் கார்காலம் உயர விரிந்த கூந்தல் வெள்ளத்தில் நீரே போலவிட கட்டி அணைத்து கவி பாடு
கிண்ணத்தை துள்ள கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன். கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மறந்தாமல் விடமாட்டேன். உன்னை எல்லாம் ஒரு பெண்ணையினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கமென்ன இந்த மௌனம் என்ன? மாளிகைதான் கண்டேன். அடக்கமென்ன மரணமென்ன அன்பு காணிக்கைதான் கண்டேன். அன்பு காணிக்கை அருமையா பாடுனீங்க. வள்ளி அம்மையாரும் அருமையா பாடினாங்க. அருமையா பேசுனீங்க. இப்ப எங்க பக்கம் நாங்க பக்கம் மேல ஒழுங்கா வாச்சோமா? அருமையா வாசிங்க. அது என்ன? ஆரம்பத்துல இருந்து சுறுசுறுப்பு குறையாமல். இதுல எங்களுக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, என்ன விருப்பம்? இந்த நேரத்துல 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டா நல்லா இருக்கும். என்ன தம்பி ஏனே உண்மையா பையனே, ஜோதி நீங்களும் கை தட்டுறது. பச்சை மண்ணு காலையில போய் குத்தாட்டம் போடுவா. ஏடா இதுக்காக எங்களை ஒருப்பா கூட்டிட்டு வரேன் விரும்புறேன் இல்ல? ஒருப்பா பத்தினி தாய் வத்த பிள்ளைகளை போயிச்சுங்களா பாரு உண்மைதானே என்னமா சொல்ற ஆட சொல்லுறாங்க. ஆடலைன்னா 1000 பசுமாட்டை கொண்டு போய் சமம். என்ன உண்மையா பையா? பச்சை மண்ணு போய் சொல்லுமா? ஆத்தங்கர கோலத்தில ஓ கேமரா ஓடிச்சுங்க பாருங்க. ஆத்தங்கர ஓரத்துல அங்கே வந்த குருவம்மா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பரதம்மா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவம்மா உங்க வந்த சம்பந்தம் வந்து குலைக்க வரும் ஒய்யாரி அண்ணா காலங்கத்தால கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீ தாப்பா விளையாடுற. நீ என்னை காப்பாத்திட்டனே. நல்லா காப்பாத்தினேன். ஏனே? நீங்களாம் ஒரு தங்கச்சி. அண்ணா ஏன் அண்ணா அப்படி சொல்றீங்க? அப்பா என்ன சொன்னாரு, நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? அண்ணா நான் ஆபத்தኛ கூப்பிட்டுட்டேனே. நீ கூப்பிட்ட மாதிரி தெரியல, அவரோட சேர்ந்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாம் தான் காரணம் அதுக்கு. அவங்க சொன்னாங்கன்னா நீ குத்தாட்டம் போடுவியா? அவங்க சொல்லிதான் நம்மளே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, அப்ப காலையில அவங்க ஆசையை நிறைவேற்றணுமா இல்லையா? பரிகாசு கொடுக்குறவங்க இந்த டான்ஸ் நீ வெளியில விட்ட குன்று உன்னை பாத்துக்க. தனியா எங்க செல்லுக்கு மட்டும் அனுப்புங்க. போடாதே சொல்றத கேளு. வீட்டுல திட்டு வாங்க முடியல. சாமியை கும்பிடுங்க. பொண்ணு மணியெல்லாம் மறந்து வாங்கிட்டான். வீடியோலாம் போட முடியாது. இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா போட்டுறாதானே. பொண்ணு மணியை போட்டது மாதிரி. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தள மேலம் ஒரு சொல்லிக்கு வரிச்சகம் என்னாங்கே
உன்னை நினைப்பதற்கு நான் வழிவிடுத்தேன். உன்னை வளர்ப்பதற்கு, உன்னை வளர்ப்பதற்கு, உன்னை வளர்ப்பதற்கு. சுவாமி அதான் முன்னாடி வாங்க வாங்க அப்படி எல்லாரும் வாங்க. கல்யாண பக்கத்துல வாங்க சும்மா வாங்க. வள்ளி சுவாமி வேலனாக வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? நிறைய வேணும் சுவாமி. இருந்தாலும் தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரமாக அமைந்தாலும் உலகத்தார் எல்லாம் இரண்டாம் தாரம் சொல்லி கேலி பேசுவாங்க. அதனால் முதலிடமும் முதல் தரமும் எனக்கு மட்டுமே தாங்கள் கொடுக்க வேண்டும் சுவாமி. ஏத்தா வர வேண்டியதானே? ஊர்ல ஒரு கல்யாணம் காது ஊத்து பந்திக்கு மட்டும் முதல்ல போறீல்ல? பந்தின்னு முதல்ல பரிவிட்டு போறது. பொதுவா இந்த பூவுலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பது அது திருமணம். இங்கே நடப்பது திருக்கல்யாணம். இந்த திரு கல்யாணத்துக்கான வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சம் பெற்று வாழணும் என்று சொல்லி மணமகளையும் மகளையும் வாழ்த்து கடமை. எல்லாரும் கொலை போடுங்க. உணவு போலாம். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனமிங்கு காணவில்லையே, உருகாத மனமிங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழியேதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகா நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்யவனும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும். படி வருக வேணும், பால்பான பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும். உடைய பாதாள விந்த முழக ஸ்ரீராம ரூபமுலக ராஜாதி ராஜமுடைய ஸ்ரீராம ரூபமுடைய நித்திய ஜெய மங்களம் சுபமங்களம். சாமி வாழ்க இதுவரை நாடகத்தை கண்டு